குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 9ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 25ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 5:58 இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேரத்தில் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 9/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் தின நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 9/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி அகலும். கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இன்றைக்கி வரும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தவறி போன வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலக மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வரவு நிறைந்த ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போனால் இன்றைக்கி நல்லாயிருக்கும். அதே போல் மனம் விட்டு பேசுதல் மிகவும் சிறப்பு. வேலை மாற்றம், இடம் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்தால் அந்த தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. புதிய நட்புகள் உங்களுக்கு அதிகமாகிறதுனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். வெளிநாடு வெளியூர் இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கவலைகள் விலகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலே பணி உயர்வு, பணி நிரந்தரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் உணவு விஷயங்களில் கரெக்டாக இருங்க. கரெக்டான நேரத்துக்கு தூங்கி கரெக்டான நேரத்துக்கு எந்திரிப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க.
உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடமும் சொல்லாதீங்க. எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு உருவாகலாம். இதன் மூலம் ஒரு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். எதுலேயுமே இன்றைக்கி சுறுசுறுப்பாக தைரியத்துடன் செயல்படுவீர்கள். வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அனுபவமாவாங்க. புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடு கிடைக்கும். இன்றைய நாள் மனதில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பாராட்டுகள் மதிப்புகள் பெறக்கூடிய நல்ல தினம் இந்த தினம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நேரத்தை செலவுபடுத்துவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டுக்கு தேவையான வெளியுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சி செய்து தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நடக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பணிகள் எல்லாமே மந்தமாக இருக்கும். அதனால் நேர்மறையான எண்ணங்களையும் சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் ஒரு கட்டுக்குள் வரும். நீண்டகால கவலைகள் குறையும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறைவதற்குண்டான வாய்ப்பு. அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் நிதானமாக வேலை செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடைபெறும். முதலீடு விஷயங்களை மாத்திரம் 1க்கு பல முறை யோசித்து முதலீடு செய்யுங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. பேச்சுக்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு தடையாக இருந்தவங்க எல்லாமே விலகி செல்லக்கூடிய நல்ல நாள். சகோதரர் சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்டகால பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு வரும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்புகள், பாராட்டுகள், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அத்தனை ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.